பெருந்துறையில் தெருநாய் ஒன்று குறுக்கே வந்ததில் நேரிட்ட வாகன விபத்தில் பைக்கில் சென்ற இருவர் தடுமாறி நூலிழையில் உயிர் தப்பும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை குன்னத்தூர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் இருவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு சுற்றித் திரிந்த தெருநாய் ஒன்று இருசக்கர வாகனத்தின் முன் சக்கரத்தில் சிக்கி விபத்தை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரும் நிலை தடுமாறி சாலையில் விழுந்த நிலையில் நூலிழையில் காயங்களுடன் உயிர் தப்பினர். அப்போது இருசக்கர வாகனத்தின் பின்புறம் வந்து கொண்டிருந்த கார் மற்றும் தனியார் கல்லூரி பேருந்து ஒன்றன் பின் ஒன்று மோதி சேதமடைந்தது. இந்நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி கேர் கல்லூரியில் அமைந்துள்ள அமைச்சர் நேருவின் தம்பி ராமஜெயம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் மாநகர செயலாளர் மதிவாணன், பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். டெல்டா மாவட்டத்தில் மிக அதிக தொகுதிகளை பெறுவது உறுதி என அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்தார். திருச்சி அண்ணா அறிவியல் மையம் கோளரங்கத்தில் அறிவியல் காட்சி கூடத்தினை அமைச்சர் கே.என். நேரு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், எம்பி துரை வைகோ, மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் கே.என். நேரு, திருச்சி வளர்ந்துள்ளதா என திருச்சியில் இருக்கும் மக்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம் என திருச்சியில் 2 அமைச்சர்கள் இருந்தும் திருச்சி வளரவில்லை என்று அண்மையில் விஜய் குற்றம் சாட்டியிருந்ததற்கு பதிலளித்தார். மேலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்று தெரிவித்த அமைச்சர் கே.என். நேரு, டெல்டா மாவட்டத்தில் மிக அதிக தொகுதிகளை பெறுவோம் என்றார். மேலும் அனைவரும் திமுகவை மட்டுமே விமர்சனம் செய்கிறார்களே என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு காய்ந்த மரம்தான் கல்லடிப்படும் என்று பதிலளித்தார். கழகம் 7வது முறையும் தமிழக முதல் 2வது முறையுமாக நிச்சயமாக முதலமைச்சராக வருவார். எங்களை பொறுத்தளவு டெல்டா மாவட்டம் மிக அதிகமான தொகுதியிலே நாங்கள் பெறுவோம். திருச்செந்தூரில் காதல் விவகாரத்தில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கிருஷ்ணன் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் இளைஞர் மணிகண்டன். இவர் எலக்ட்ரிஷியனாக வேலை செய்து வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணை காதலித்து வந்ததாக தெரிகிறது. இதற்கு பெண்ணின் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்ய முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் சகோதரர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மணிகண்டனை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வரும் நிலையில் காதல் சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் பட்டப்பகலில் சாலையில் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இடைத்தரகர்கள் லஞ்சம் வாங்கும் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை பகுதியில் செயல்பட்டு வரும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருசக்கர வாகனங்கள், கார்கள், கனரக வாகனங்கள் என பல்வேறு வாகனங்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு வாகன உரிமம் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தின் பெயர் மாற்றம் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளரின் இருக்கையில் அமர்ந்த இடைத்தரகர் ஒருவர் லஞ்சம் பெற்று பணத்தை எண்ணுவது போன்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவின் உண்மைத்தன்மை குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ள நிலையில் லஞ்சம் பெறும் வட்டார போக்குவரத்து அலுவலர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நகர பாஜகவினரும் போஸ்டர் ஒட்டி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நெல்லையிலிருந்து நாகர்கோவில் செல்லும் தேசிய 4 வழிச்சாலையில் அரசு நடமாடும் மருத்துவமனை வாகனத்தில் அதன் ஊழியர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலியில் இருந்து நாகர்கோவில் நோக்கி செல்லும் 4 வழிச்சாலையில் அரசு மருத்துவத்துறை சார்பில் இயக்கப்படும் நடமாடும் மருத்துவமனை வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்துள்ளது. இந்த வாகனம் வள்ளியூர் அருகே சென்று கொண்டிருந்த போது வாகனத்திற்குள் இருந்த ஊழியர்கள் உற்சாகமாக நடனமாடியபடி சென்றுள்ளனர். இந்த காட்சிகளை நடமாடும் மருத்துவமனை வாகனத்திற்கு பின்னால் வந்த மற்றொரு வாகனத்தில் இருந்தவர்கள் தங்களது செல்போன்களில் வீடியோவாக பதிவு செய்த நிலையில் இது குறித்தான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இச்சம்பவம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. ஒசூர் அருகே தெருநாய் கடித்த பலத்த காயமடைந்திருந்த 3 வயது வடமாநில சிறுவன் 20 நாட்களுக்கு பிறகு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த மாசிநாயக்கன் பள்ளியில் உள்ள தனியார் பசுமை குடிலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த வடமாநில குடும்பத்தினர் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளனர்.
இந்நிலையில் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி தோட்டப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 3.5 வயது சிறுவனை தெருநாய் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் கடித்து குதறிய நிலையில் பலத்த காயங்களுடன் சிறுவன் ஒசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை சிறுவன் வீட்டில் மயங்கி விழுந்த நிலையில் ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு சிறுவனை பெற்றோர் அழைத்துச் சென்றுள்ளனர். அப்பொழுது அங்கு சிறுவனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் ரேபிஸ் நோய் தாக்கத்தால் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் நாய் கடித்து 20 நாட்களுக்கு பிறகு சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2026 தேர்தலில் திமுக எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்து கூட பெறாது என கோவில்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சே ராஜு கருத்து தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் கோவில்பட்டி நகர அதிமுக சார்பில் பூத்பாக முகவர்களுக்கான பயிற்சி முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், கடந்த தேர்தலில் திமுக பொய்யான நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தெரிவித்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது என கண்டனம் தெரிவித்த அவர், போதைப் பொருளின் நடமாட்டம் தமிழ்நாடு முழுவதும் தலைவிரித்து ஆடுகிறது என்றும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகிவிட்டது என கண்டனம் தெரிவித்தார். மேலும் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் ஒரு கள்ளச்சாராயம் சாவு கூட கிடையாது என்றும், ஆனால் திமுக ஆட்சியில் 90 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 2026 தேர்தலில் திமுக எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்து கூட பெறாது என தெரிவித்தார். திருச்செந்தூர் அருகே திமுக சார்பில் ஓராண்டு தமிழ்நாடு தீர்மான ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உடன்குடியில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஓராண்டு தமிழ்நாடு தீர்மான ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளரும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி எம்பி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதற்கு மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளருமான அனிதா ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா, மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்துகொண்டனர். சத்குருவின் ஈசா கிராமோத்சவம் விளையாட்டு திருவிழா நம் நாட்டை விளையாட்டில் வல்லரசாக்கும் நோக்கில் எடுக்கப்படும் மிகப்பெரிய முன்னெடுப்பு என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈசா ஆதியோகி வளாகத்தில் 17வது ஈசா கிராமோத்சவ விளையாட்டு திருவிழாவின் இறுதிப் போட்டிகள் கோவையில் நேற்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. சத்குரு முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளையும் பரிசு தொகையும் வழங்கினர். தொடர்ந்து இவ்விழாவில் பேசிய அமைச்சர், ஈசா கிராமோத்சவம் மூலம் சத்குருவின் முயற்சிகள் கிராமங்களில் விளையாட்டு திறன்களை மேம்படுத்துவது மட்டுமில்லாமல் நம் தேசத்தை சுயசார்பு மற்றும் விளையாட்டில் வல்லரசாக்கும் நோக்கில் எடுக்கப்படும் மிகப்பெரிய முன்னெடுப்பு ஆகும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் சத்குரு பேசுகையில், ஈசா கிராமோத்சவம் 2028ஆம் ஆண்டிற்குள் நாட்டின் 28 மாநிலங்களிலும் நடத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். நீங்க எல்லா உதவியா நின்னீங்கன்னா அடுத்த ஒரு 3 வருஷத்துல 28 மாநிலங்கள்ல கட்டாயமா நம்ம செய்வோம். அப்படி செஞ்சாலே 7 லட்சம் கிராமங்கள்ல செய்யறது மகத்தான ஒரு சவால். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.